தமிழ்நாட்டுக்கு என்ன நலன்? எந்த நலனும் இல்லை. சரி, திருப்பிரியன், இங்க முதலமைச்சர் இன்றைக்கு பேசும்போது சொல்றாரு பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனா இங்க பலம் பொருந்திய போட்டியாக அந்த போட்டி இல்லை அப்படிங்கிறாரு. மாறா அக்னீஸ்வரன் சொல்ற வாதம் அப்படிங்கிறது, நீங்க தொடர்ச்சியா அந்த வியூகங்களை மட்டும்தான் வகுக்கிறீங்களே தவிர மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசுறதுக்கான மக்கள் நல திட்டங்கள், சாதனைகள், அரசு இதெல்லாம் செஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு. வியூகம் வகுத்தாதானே சார் களத்தில் செயல்பட முடியும். வித்தவுட் எனி பிளான் ஹவு தே கேன் பர்ஃபார்ம். வியூகம் அனுப்பிச்சா தான் களத்தில் செயல்பட முடியும். அதனால் வியூகம் அமைக்கிறாங்க. ஈவன் எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா கூட பலவிதமான வியூகங்கள் வகுத்து கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்க, மகளிர் அணியை வச்சு எல்லா வீட்டுக்கு வீடு போயிட்டு ஏதோ திட்டங்கள்லாம் போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பிளான், எந்த ஒரு பார்ட்டியுமே ஒரு பிளானில் தான் ஆப்ரேட் ஆக முடியும். அது மாதிரி அவங்க ஒரு வியூகம் அமைச்சு பண்ணுறாங்க. கடந்த 10 நாள் பேப்பரை பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணிதுன்னா ஒரு பெரிய ஆடை போட்டுன்னு தான் இருக்காங்க. டெய்லி பேப்பரில் வந்து தான் இருக்குது. அதெல்லாம் எடப்பாடி தான் டிஸ்பியூட் பண்ணணும். அந்த உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்னு அவர் தான் பேசணும். ஏகப்பட்ட சாதனைகளை அவங்க திருப்பி தொடர்ந்து அடிக்கிட்டு இருக்காங்க பேப்பரில். டெய்லி ஃப்ரண்ட் பேஜில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் இல்லையா இருக்கான்றதை எடப்பாடி தான் கவுண்டர் பண்ணணும். அதனால் அவங்க சொல்லாத இருக்காங்கன்னா சொல்லின்னு தான் இருக்காங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், நமக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு திமுக நம்புது. அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அவங்க இந்த பலமான போட்டி இல்லைன்னு சொல்றதுக்கான எதிர்க்க அணி பலமா இல்லை. அதிமுக அது ஃபுல்லா எந்த அடிப்படையில சொல்றாரு முதல்வர்னு கேட்கிறாரு. அதான் எதிர்க்க அணி சரியில்லை. அதிமுக தானே பலமா இல்லை. ஓபிஎஸ் சசிகலாலாம் வெளில இருக்காங்க. அது வெளியே அது ஒரு அதிமுகவுக்கு பலவீனம். அப்புறம் தினகரன் என்டிஏ கூட்டணியில தான் இருக்காரு. அவர் இன்னும் அந்த வாதம் உயிர்ப்போட இருக்கா? அந்த வாதம் இன்னும் உயிர்ப்போட இருக்கா? சசிகலா ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக பலவீனமாக இருக்கிறதுங்கிற வாதம் இன்னும் இருக்கு. இந்த எலெக்ஷன் நீங்க பாப்பீங்க, அது இன்னும் இருக்குது. அது இன்னும் இட் ஹஸ் நாட் லாஸ்ட் ஆக்சுவலி. இட் இஸ் ஸ்டில் தேர். அதனால் அது இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க, தொடர்ந்து அதை பார்ப்பீங்க. இந்த எலெக்ஷன்லையும் பார்ப்பீங்க. அதுக்கு நடுவில் என்டிஏ உள்ள பூந்து ஏதாவது குழப்பம் பண்ணாதான் உண்டே தவிர, அதாவது அமித்ஷா ஏதாவது பண்ணாத உண்டாயே தவிர மற்றபடி அவங்க தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது கூட்டணி பலமாக இல்லை. 21 நீங்கள் அதிமுக பாஜக இருந்தது, பாமக ஃபுல்லாக இருந்தது. இப்போ பாமக ஒரு போஷணவதி பாமக தான் பாதியாக இருக்குது. அது அன்புமணி பாமக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு செல்வாக்காவோட இருக்குன்னு கூட ஒரு கிளைம் வச்சுக்கலாம். ஆனால் அது பிளவுபட்டு இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது. சீனியர் ராமதாஸ் ஷபீர் சொன்ன மாதிரி இல்லை. அப்புறம் தினகரன் அவருடைய ஓட் பேங்க் எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் அது எடப்பாடி பின்னாடி வருமா, தினகரன் பின்னாடி வருமானது டவுட்டாக இருக்குது. இப்போ வேறு எந்த கட்சிகள் இருக்குது சொல்லுங்கள் என்டிஏல? அதை தான் வச்சு அவர் சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு லைனப் இருக்குங்க திமுக அணியில். அந்த லைனப்பில் பார்த்தீங்கன்னா அது பர்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பர்செப்ஷன் இருக்குது. நாளைக்கு காங்கிரஸ் இருக்கோ இல்லையோ தெரியாது. அது போன பிறகு அது வேறு மாதிரியாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் வரும். பட் இப்போ இருக்கிற இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் காங்கிரஸ் அங்கே இருக்கிறதுனால பர்செப்ஷன் லெவலில் அது மெகா கூட்டணியாக அது இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது இல்லை, அப்படி ஒரு மெகா கூட்டணியாக பலம் வாய்ந்த போட்டியே இல்லைன்னு சொல்கிற நிலைமை வந்த பிறகாகவும் கூட நீங்கள் தொடர்ச்சியாக பாஜக மீதான விமர்சனத்தையும், பாஜகவோட அதிமுக போய் சேர்ந்துருச்சு, அவங்க தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் அடகு வைத்து விட்டார்கள், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசும்போது கூட மண் குதிரை அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறார் அப்படின்னா நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, நீங்க அதை சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. நேற்று விஜய் கூட நீங்க என்ன சொல்ற தெரியுமா, இங்க சீரியஸான விளையாட்டு போயிட்டு இருக்கு, யாரோலாம் வாலண்டியரா வண்டியில ஏறுறாங்க, ஓகே எல்லாம் காமெடி பண்ணாதீங்க சார் ஏடிஎம்கே சொல்றாரு. நேற்று ஏடிஎம்கே தான் சொல்றாரு வாலண்டியரா வண்டியில ஏறாதீங்க அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு சார். ஏடிஎம்கே 19% ஓட்டு வச்சிருக்கு சார். விஜய் லெஃப்ட் ஹேண்ட்ல ஏடிஎம்கே டீல் பண்றாரு. அப்போ ஏடிஎம்கே ஒரு பார்ட்டியாவே கன்சிடர் பண்ணல விஜய். நீங்கெல்லாம் வராதப்பா, சீரியஸா ஒரு விளையாட்டு போயிட்டு இருக்கு, காமெடி பண்ணாதீங்கன்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா எடுத்த வாக்கு எத்தனை சார்? 19 சார். நீங்க குறுக்க வராதீங்க, நான் கரெக்ட்டா சொல்லுங்க சார். என்ன சார் இது சார்? அவரை பேச குறுக்க சரியா பேசுங்க. இல்ல பேசுங்க. 20.5 நீங்க இருங்க. சரி பேசட்டும். நீங்க நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பேசும்போது குறுக்க வரவேனே. என்ன சார் இது? நீங்க பேசாம அகேஸ்வரன் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. வாக்கு சதவீதத்தை சொல்றாரு. அப்புறம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, நம்ம பேசுவோம். அவர் 19 சொல்றாரு. நீங்க வாக்கு சதவீதத்தை நோட் பண்ணிக்கோங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பண்றேன். நீங்க நோட் பண்ணாம பேசுறீங்களா? அதான் வேதனையா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க. அதான் வேதனையா. சரி ஓகே பேசுங்க. ஏடிஎம்கே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றார் விஜய்னு உடனே சில பேருக்கு பொத்துக்குது கோவம். இல்ல உண்மைதான், நம்ம உண்மைதான் வாக்கு சதவீதம் தான் சொன்னேன். சரி
விஜய் மேல வர வேண்டிய பொத்துக்குறதா உடைச்சுக்கிறதான்ற கேள்வி இல்ல. என்ன சார் இது? ஆரோக்கியமா பேசுங்க. 20.5 ன்னு சொல்றதுல என்ன இருக்குது? நீங்க அதை என்ன பிரச்சனை சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாரு நீங்க தீர்மானிக்க முடியாது. அவர் சொல்லட்டு பேசும். நீங்க 0 ன்னு கூட நீங்க நேரே அக்னிஷன் பேச முடியும். விஜயை எதிர்க்க வக்கீல் அதவங்க பேசல. இல்ல வேண்டாம் சார். நல்ல பாத்தீங்களா? இதுதான் அவர் சீனியர். நல்ல ஆரோக்கியமா பேசு. இவர்தான் சீனியர். இல்ல அக்னிஷன் நான் என்ன சொன்னேன்? விஜய் சொன்னதை சொன்னேன். அதுக்கே இவர் வராரு. விஜய் சொன்னது இல்ல வாக்கு சதவீதத்துல தான் டிஸ்பியூட் பண்றாங்க. விஜய் சொன்னதை தான் இல்ல சொல்றேன். அவர் வாக்கு சதவீதத்தை தான் கேள்விக்குள்ளாக்குறாரு. நான் சொன்னது எப்படி சொல்றேன்? வாக்கு சதவீதத்தை தான் அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன், நீங்க பேசுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் அவங்க விஜயை கண்டிக்கணும். விஜயை கண்டிக்கிட்டோம், அதுக்கு தைரியம் இருந்தா கண்டிக்கிட்டோம். அது வேற விஷயம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, நேத்து வந்து விஜயே வந்து உங்களுக்கு அதிமுக இப்படி டீல் பண்ணும்போது 77 வருஷமா கட்சி நடத்தின ஒரு கட்சியை எப்படி அதிமுக டீல் பண்ணுவாங்க? அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா டீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஸ்ட்ராங்கா உண்மையிலே இல்லை. அதுதான் உண்மை, அடிப்படையான விஷயம். அதனால வந்து அது இன்னொரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டம் ஓட்டாகுமான்னு தெரியல. அவர் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றாரு. எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு தெரியாது. கூட்டம் இருக்கு, கூட்டம் வருது, எனக்கு வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பாலாம் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நம்புறாரு அவர். அதனால அந்த அடிப்படையில் என்ன சொல்றாரு, எனக்கு ஓட்டு வருன்றார். அது நிரூபிக்காத ஒரு ஓட்டா இருக்கு. அப்போ இன்னொருத்தர் நாம் தமிழர், அவங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்கு. அது வந்து ஒரு 8% 7% விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, சிஎம் என்ன நினைக்கிறாரு, எனக்கு எதிராக பலமான ஒரு போட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்குன்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் போதை மருந்து, கள்ளச்சாராயம், அப்புறம் வந்து நிறைவேறாத வாக்குறுதிகள், ஒரு பெரிய ஒரு பட்டியலை வந்து நம்மளும் போட முடியும். போடலாம். போட்டுன்னு இருக்காரு, எடப்பாடி போட்டுன்னு இருக்காரு, விஜயும் போட்டுன்னு இருக்காரு. லஞ்சம் ஊழல் சொல்றாரு, அவர் 2 கட்சியுமே சேர்த்து சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவங்க வந்து ப்ரோ இன்குபன்சிக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஓகே, ப்ரோ இன்குபன்சிக்கான ஒரு விஷயம் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், 1,31,00,000 பேர் கொடுத்துருக்கோம், நாங்கள் 20 லட்சம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறோம்னு ஒரு 1.25-2 கோடி பேருக்கு ஏதோ ஒரு வகையில் பயன் அடைஞ்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட்னாலன்னு சொல்லி அந்த ஓட்டை எடுக்கிறதுக்கான ஒரு மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறாங்க அவங்க. ஸோ அந்த மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, தனக்கு வந்து இந்த பயனாளிகள் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது கூட வந்து எந்த ஒரு நீங்கள் இவ்வளோ பலமாக இருக்கீங்களே, நீங்கள் ஏன் தேமுதிக சேர்த்துனீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானே சார். இப்போ தேமுதிக நம்மக்கிட்ட வரல போயிடுத்துன உடனே அது என்ன வருத்தத்தை வந்து இது அதிமுக மத்தியில் உண்டாக்கியிருக்கு. அதனால என்ன சொல்கிறாங்க, இப்போ தேமுதிகவை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க. அது போல விஜயும் அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்கியவர்கள் எல்லாம் கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க. ஒரு படி மேலேயே போயிட்டாரு. அது கல்லா கூட்டணின்னு வேற சொல்லிட்டாரு. ஆமா, அதையும் நம்ம சொல்லணும் இல்ல. அது வந்து கல்லா கூட்டணி அல்லது பிரேமலதா தான் பதில் சொல்லணும். அது வேற விஷயம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, இந்த பெர்செப்ஷன் வார்ல தேமுதிக வீழ்த்தது மூலமா திமுக வந்து ஒரு பலம் பெற்றுன்ற ஒரு தோற்றம் வருது இல்ல. அந்த தோற்றம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கு. ஆக்சுவலா அதிமுகவுக்கு என்னடா அது, நம்ம கிட்ட அவங்க கோட்டை விட்டாங்க, தேமுதிகவும் கோட்டை விட்ட பிறகு இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? நீங்க பாஜகவே எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னு நினைச்சு நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா பாஜக எவ்வளவு பேர் தான் உள்ள கொண்டு சேர்ப்பாங்க? அவங்க அன்புமணியை சேர்க்கறாங்க, தினகரனை சேர்க்கறாங்க, தேமுதிக ராஜ்யசபா கொடுத்து கொண்டு வாங்கன்னா அதை நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்க. யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள தேமுதிக திமுக பக்கம் போயிடுச்சு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே சார். இப்போ ஷபீ சொன்ன மாதிரி தான், நீங்கள் முதல்ல தினகரன் வந்த போதோ வந்து இவர் வந்தார், தினகரன் அன்புமணி வந்த போதோ ஒரு இது கிளம்பித்தல, ஒரு ஆர்வம் கிளம்பித்தல, உற்சாகம் கிளம்பித்தல. அந்த உற்சாகத்தை நீங்கள் சஸ்டைன் பண்ணவே இல்லையே. இந்த உற்சாகத்தை நீங்கள் சஸ்டைன் பண்ணதே பரவாயில்ல. இப்போ திடீர்னு அது அமுங்கி போயிட்டு இப்போ தேமுதிக அந்த பக்கம் போன உடனே அப்படியே பிக்சர் ஷிஃப்டாக இந்த பக்கம் திமுக அணி பலமாக இருக்கிற மாதிரியே ஒரு சூழல். அதையும் வந்து காங்கிரஸ் ஒரு கலாட்டா பண்ணி அதில் ஒரு ஓட்டையை போட்டாங்கன்றது உண்மை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே சமயம் காங்கிரஸையும் விடாம அவரோட கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கான ஏதோ ஒரு முயற்சி அவங்க எடுத்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் முதலமைச்சர் வந்து எனக்கு பலமான போட்டி இல்லை. தொடர்ச்சியா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றது, அதுக்கான ஒரு நீங்க சொன்ன அந்த குறைச்ச உத்வேகத்தை மீண்டும் அது கூட்டணிக்கு கொடுக்கும். அவரோட ரெகுலர் விசிட் அப்படி அடுத்தடுத்த விசிட் அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்புன்றது திமுக அணிக்கு வந்து ஒரு யூஎஸ்பி சார். அது அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட். அது ஆக்சுவலா அது ஏன்னா அது 24 பிரமாதமாக பலன் கொடுத்துருக்கு. 39 இடங்களையும் அவங்களுக்கு பெற்று கொடுத்துருக்கு பாஜக எதிர்ப்புன்றது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பாஜக கொடுக்குற அந்த இடத்துல தான் அவங்க இது பண்றாங்க, டிஃபரெண்ட் ஆகுறாங்க. என்னன்னா, நீங்க அது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓகே, இது சட்டமன்ற தேர்தல், இங்க ஆளும் ஈவன் அதை தாவேக்கவும் அந்த அதே வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க. இங்க நாங்க போய் என் பாஜகவை எதிர்க்கணும், நாங்க ஆளும் கட்சி திமுகவை தான் எதிர்ப்போம். அது அவங்களுடைய பாயிண்ட் சார். பட் திமுக பாயிண்ட்ல என்னன்னா, என்னுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீ ரன் பண்றதுக்குள்ள நீ பிரச்சனை பண்றல, நான் பல விஷயங்கள் பண்ண முடியல,
இல்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல, கல்வி நிதி கொடுக்கல, ஜல்ஜீவன் நிதி கொடுக்கல, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு கொடுக்கல, என்னோட மொழியை வந்து உங்க மொழியை திணிக்கிற 3வது மொழிட்டு எங்க கீழடி தொன்மையை வந்து நீ வந்து மறைக்கிற, ஆளுநர் விட்டு பல தொல்லைகள் பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக சொல்றேன், நான் சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் பவர்ஸ் வச்சு சாங்ஷன் பண்ணா கூட அந்த மசோதாவை கூட எனக்கு பர்சியூ பண்ண முடியாது, அப்படி தடுத்து நிறுத்துறீங்க. இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இது வந்து நீங்க பட்டியலிட்ட இந்த விஷயத்துக்கு அதிமுகவும் பாஜகவும் களத்துல பதில் சொல்லுவாங்கல்ல, தேர்தல் பரப்புரைகள்ல அந்த பதில் அவங்க கிட்ட இருக்கு. இல்ல, இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்தை செயல்பட விடாம தடுத்த ஒரு விஷயங்கள். ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதிகள்ல ஒரு 68 வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியல அப்படின்னா அதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி சிலதை பட்டியலிடுறாங்கல்ல, அது பாஜகவுக்கான ஒரு பாயிண்ட் தானே, அதை கொண்டு போய் அவங்க பரப்புரையில பேச முடியும். சார் பேசட்டும் சார், யாரும் வேணாம், அது பேசதான் செய்வாங்க எதிர்கட்சிகள். பாஜகவோ அதிமுகவோ நிறைவேறாத வாக்குறுதிகளை பத்தி பேசதான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுகவோட கடமை. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, பாஜக இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியா ஒழுங்கா முறையா நடக்க முடியாதபடி சில இதை போடும்போது, கட்டையை போடும்போது, அங்க ஒரு பிரேக் ஸ்பீட் பிரேக்கரை போடும்போது அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட நிர்வாகத்தில் தலையிட்டு பல பிரச்சனைகள் உண்டாக்குறாங்க, நிதி கொடுக்காம எப்படி பிரச்சனை உண்டாக்குறாங்க, அதிகாரத்தை பறிக்கிறது மூலமா எப்படி பிரச்சனை உண்டாக்குறாங்க, ஆளுநர் மூலமா எப்படி பிரச்சனை உண்டாக்குறாங்க, மொழியை திணிக்கிறது மூலமா எப்படி பிரச்சனை உண்டாக்குறாங்க, பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அது அவங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கு. அந்த விஷயத்தை இப்ப மறுபடியும் இருக்காங்க. பாஜக பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அதிமுகவை சேர்த்து தான் அதில் அட்டாக் பண்றாங்க. சரி, ஓகே, பேசும். ஸ்ரீராம், நான் அரவிந்த் கருத்தை வாங்கிட்டு வந்துட்டு சேர்த்து உங்ககிட்ட பதில் வாங்கிக்கிறேன். அரவிந்த், இங்க முதலமைச்சரினுடைய இன்றைய உரையில மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலமா நிறைய மிரட்டல்கள்லாம் வருது, மிரட்டி பார்க்குறாங்க, எங்களே மிரட்டலாமான்லாம் பார்க்குறாங்க, படை பரிவாரத்தை எல்லாம் அழைச்சிட்டு வராங்க, நாங்கள் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கோன்னு ஒரு பக்கம் சொல்றாரு. மறுபக்கம் பலம் பொருந்திய போட்டியே இல்லை அப்படிங்கிற தன்னுடைய நம்பிக்கையையும் முதலமைச்சர் வெளிப்படுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கேக்கான அந்த கான்பிடன்ஸ் எங்கிருந்து வருதுன்னா, ஒன்று எதிர்கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறார்கள், அது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா 4 கார்னர் ஃபைட், அட்லீஸ்ட் 3 ஈக்குவலி பிளேஸ்ட் கார்னர் ஃபைட் ஆகும். நாம் தமிழர் 4 கட்சி எடுத்துக்கொண்டோம்னா 4 முனை போட்டியாக தமிழ்நாட்டில் நடைபெறுது ஒன்று. இரண்டாவது, ஒரு விசிபிள் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு எதிராக தற்போது வரையில, அட்லீஸ்ட் டிஎம்கே திமுக தலைமையோ